அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷித்தவர்கள். வந்தவங்க எல்லாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை வந்திருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பெரிய பாக்கியசாலி. ஆண்டவர் பாருங்க, எந்த டைம்ல நம்ம வாழ்க்கையில கிராஸ் ஆவாருன்னு தெரியாது. பத்துமையை ஒன்று குருட இருந்தான், எந்த டைம்ல கிராஸ் ஆவான்னு தெரியாது. ஆனா கிராஸ் ஆகிற டைம்ல கரெக்டா நீங்க பிடிச்சிட்டீங்கன்னாக்கா அற்புதம் நடந்துடும். அல்லேலூயா. அதே போல கரெக்டா ஆண்டவர் கிராஸ் ஆகிற டைம்ல நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்க நேரா வருகிற டைம்ல நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்கள் செய்வராக. இந்த அழைப்பு கொடுத்த பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். பிரதர் உடைய மெசேஜ் நான் அநேக கேட்டிருக்கிறேன். நீங்க ரொம்ப ஒரு என்ன நினைச்சுக்கணும், யூ ஆர் சோ பிளெஸ்ட். நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா நிறைய சபையில போய் நான் பிரசங்கம் கேட்டிருக்கிறேன், ஆனா இவ்வளோ ஆழமா போய் சத்தியத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு நான் பார்த்ததில்லை. நிறைய பேர் ஆழமாக போகிறாங்க, ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் இவ்வளோ டீப்பாக சொல்லி கொடுக்குறது எல்லாரும் இந்த மாதிரி இவர் கொடுக்குற மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் 3000 ரூபாய் கட்டி கோர்ஸ் போயிட்டு கற்றுக்கணும் வரணும் பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட. நிஜமாக சொல்கிறேங்க. அவர் கொடுக்குற அந்த டங்ஸ் பற்றி இருக்கட்டும், இல்லை ஏஞ்சல்ஸ் பற்றி இருக்கட்டும், இல்லை ஸ்பிரிச்சுவல் ரெம் பற்றி இருக்கட்டும், இப்படிப்பட்ட கோர்ஸ் பண்ணனா எத்தனோ ஆயிரக்கணக்கு செலவு பண்ணி போயிட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கணும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? கிருபையா இங்கேயே உங்களுக்கு பாஸ்டர் கொடுத்துரு. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கிடைக்காது, எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. பணம் கட்டி தான் அந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஆனால் கர்த்தர் கிருபையா கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ரொம்ப நீங்கள் ரொம்ப பிளெஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், யூ ஆர் சோ பிளெஸ்ட். நீங்கள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சரி, பாஸ்டருடைய அந்த டைட்டில்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன், ஏஞ்சல்ஸ் பற்றி எடுத்துன்னு இருந்தாரு. சரி, கர்த்தர் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ சில காரியங்கள் ஆண்டவர் ஏஞ்சல்ஸ் பார்ட் 3 ஆக தொடரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏஞ்சல்ஸ் கொடுத்து எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளுக்குன்னு ஒரு ஏஞ்சல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபைக்குன்னு ஒரு ஆண்டவர் ஏஞ்சல் கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய பட்டணத்துக்கு ஒரு ஆண்டவர் ஏஞ்சல் கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய தேசத்துக்கு ஒரு ஏஞ்சல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நிச்சயமா இங்க வந்தவன வண்ணமா போக மாட்டீங்க, எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா தேவத்தை சொல்லிதான் அனுப்பிச்சாரு. வந்தவங்க என்ன பண்ணாங்க? போக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆவரமா ஆண்டோடைய வார்த்தை கேட்கணும். பாருங்க, நிறைய பேர் ஐயோ எனக்கு தெரியாதுதா அப்படின்னு சொல்லி சேர்ல உட்காருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்காது. சின்ன குழந்தைகளை போல இந்த வசனத்தை ஏற்று அப்படியே விசுவாசினா இன்றைக்கு உங்க காணக்கூடாத இயற்கை அப்பாற்பட்ட அற்புதங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கொஞ்சம் ஃபாஸ்டா படிக்கிறவங்க படிச்சாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவி ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தா. இங்க நல்லா கவனிக்கணும். ஏஞ்சல்ஸ் பத்தி போறதுக்கு முன்பாக அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க அறிஞ்சிக்கணும். பாருங்க, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தா. அதுல வெறுமை இல்லைங்க. 1ஆவது வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கும் எவ்வளவு வருஷம் கேப் இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்பதான் ஆண்டவர் புதுசா வானத்தையும் பூமியும் படிக்கிறார். இல்ல, முதல் வசனம் சொல்லுகிறது ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவரு வெறுமையா சிருஷ்டிப்பாரா? அதுல இருள் இருக்குமா? அதுல வெறுமை இருக்குமா? அது ஒழுங்கினமா இருக்குமா? ஆண்டவர் படிக்கிறதுல இருந்தா ஒழுங்கின இருக்குமா? இல்ல. ஆண்டவர் படிக்கும் போது வானத்தையும் பூமி ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. அதுல மழை இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, லேண்ட் இருந்துச்சு, எல்லாமே ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா சிருஷ்டித்தாரு. இந்த 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கு கேப்ல ஒரு காரியம் நடந்துச்சு. அதை நீங்க அறிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு மனுஷன் படிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் எதை படிச்சாரா? தேவ தூதர்கள் ஆண்டவர் படிச்சார். நிறைய விதமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. நிறைய விதமான, there are different kinds of angels.
ஆனா அந்த ஹையர் அத்தாரிட்டியில இருக்கிற 3 தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஹையர் அத்தாரிட்டியில இருக்கிற ஒன்னு லூசிஃபர், இரண்டாவது மைக்கேல், மூன்றாவது கேப்ரியல். சொல்லுங்களேன். லூசிஃபர், மைக்கேல், கேப்ரியல். இவங்க 3 தான் பிரதான தூதர்கள். அவங்க ஆர்கேஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. ஆர்கேஞ்சல்ஸ் அவங்க பிரதானமான தூதர். அவங்க தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டியில ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட தூதர்ல லூசிஃபருக்கு என்ன வேலைன்னா வர்ஷிப்பை நடத்துகிற ஒரு வேலை பரலோகத்தில். இவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்களா? வர்ஷிப்பை நடத்துகிற ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. இந்த மைக்கேலுக்கு என்ன வேலை தெரியுங்களா? யுத்தம் செய்கிறது தான் வேலை. மற்ற ஆவிகளோடு பொல்லாத சேனைகளோடு யுத்தம் பண்றதுக்காகவே ஒரு சேனையாக கர்த்தர் மைக்கேலை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அடுத்தது கேப்ரியல். கேப்ரியல் பார்த்தீங்கன்னா இஸ் a messenger. தேவனிடத்துல இருந்து செய்தி கொண்டு வருதுதான் கேப்ரியல். பாருங்க, மரியாள் ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு முன்பாக, அந்த இயேசு கிறிஸ்து உருவாகிறதுக்கு முன்பாக யார் வராங்க வீட்டில் வந்து? கேப்ரியல் தூதன் வந்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஏன்னா உன் வயிற்றுல தான் இயேசு கிறிஸ்து உருவாக போறார், பரிசுத்த ஆவியினால் உருவாக்க போறார். யார் சொல்றது? கேப்ரியல் என்ற தூதன். ஏன்னா அவன் விசேஷமா எதற்காக ஆண்டவர் படிக்கிறார்னா தேவனிடத்துல இருந்து செய்தியை கொண்டு வர்றதுக்காக தான் படிக்கிறார். மைக்கேல் என்னன்னா யுத்தம் செய்யறதுக்காக. இந்த லூசிஃபருக்கு என்ன வேலை தெரியுங்களா? தேவனுடைய ஆராதனை பரலோகத்தை நடத்தக்கூடிய ஒரு நபர் தான் லூசிஃபர். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவர் யார் கொடுத்திருந்தார் தெரியுங்களா? லூசிஃபருக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஏன்னா ஆராதனை நடத்துகிறவர். அவர் ஆச்சரியமான ஒளியில் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவர் மகிமை நிறைஞ்சவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். ஆனா அவர் கிட்ட வாழ்ந்தவர் யாருன்னு எந்த தூதன் சொன்னீங்கன்னாக்கா லூசிஃபர் தான். அவனுக்கு லூசிஃபர் இல்ல, முன்னாடி கேருப் என்று பேர், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அவனுடைய பேர். அவன் என்ன யோசிச்சானா, அவனை அவ்வளோ அழகா ஆண்டவர் படிச்சார். ஒரு வாட்டி ஆண்டவர் லூசிஃபரை காமிச்சார் எனக்கு. நான் நினைச்சேன் கருப்பா இருந்து 2 கொம்பு இருந்துட்டு நம்ம பார்க்குற பேய்க நாடகம் நடிக்கிற மாதிரி இருந்தது. நிச்சயமா ஆண்டவர் காமிச்சாருங்க. நான் பார்த்தேன், he is so beautiful. எவ்வளோ அழகா இருக்கிறார் தெரியுங்களா? ஆச்சரியமா, கடவுள் ஏசப்பாவே வந்திருக்காருன்னு நினச்சிட்டேன் நான். அதை பற்றி சொல்கிறேன், விவரமாக சொல்கிறேன் நான். பாருங்க, இந்த லூசிஃபருக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை லூசிஃபர் கையில் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஏன்னா ஆராதனை நடத்துறாரு, தேவனுக்கு பிரியமான ஒரு தூதனால இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை லூசிஃபருக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த பூமியை யார் இப்போ ஆளுகை செய்து கொண்டு இருந்தது? லூசிஃபர். சரிங்களா? இப்ப நடுவில் என்னாச்சுன்னா அவனுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்துச்சு. தேவன் சிங்காசனத்தை இருக்கிறாரு, இவருக்கு மேல ஒரு சிங்காசனத்தை போட்டு நான் உட்காரணும் என்று சொல்லி வாயத்திலிருந்து சொல்ல இருதயத்தில் யோசிச்சான். அந்த யோசனை வந்த உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்து என்ன பண்ண, லூசிஃபரை கீழே தள்ளிட்டாரு. பரலோகத்துல இருந்து கீழே எங்க வந்தார்? பரலோகத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு. எங்க தான் விழுந்தாரு? நேரா வந்து இந்த பூமியில வந்து விழுந்தார். அவன் கூட இருந்த பாருங்க, ஆண்டவர் படிக்கும் போது ஒரு ஏஞ்சல், பிரதானமான ஒரு ஆர்கேஞ்சல் படிக்கிறான்னா அவங்க கூட ஒரு கூட்டம் ஏஞ்சல்ஸ்ல அவங்களுக்கு சர்வெண்டா ஆண்டவர் கொடுப்பார். நிறைய ஏஞ்சல்ஸ் அவங்க கூட இருப்பாங்க, குரூப்பா ஆண்டவர் படிச்சிருக்கிறார். இப்போ இவங்க கூட ஒரு பெரிய சேனை இருந்துச்சு. அந்த சேனை கூட என்ன ஆச்சுனாக்கா இந்த பூமியில வந்து கீழே விழுந்துச்சு. பூமியில வந்து ஐயோ பிதாவாகிய தேவன் என்னை கீழே தள்ளி என்னை இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க பூமியை நாசனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா நான் படிச்ச பூமியை நீ நாசனம் பண்றியான்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய கோபம் வந்த உடனே ஒரு பெரிய நோவா காலத்துல வந்த வெள்ளம் போல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் வந்த உடனே பூமி வெறுமையாயிருச்சு. பூமியில இருக்கிற எல்லாமே அழிஞ்சிச்சு. எப்படி நோவா காலத்துல எல்லாமே அழிஞ்சிச்சு, மிருகங்க, பறவைகள், செடிங்க எல்லாமே எப்படி அழிஞ்சு போச்சோ அதே போலதான் எல்லாமே அழிஞ்சிச்சு. இந்த லூசிஃபர் என்ன பண்ணா, பூமி அழிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அவன் இருக்கிற இடம் வந்துட்டு வான மண்டலம், ஃபர்மனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. வான மண்டலத்துல தான் இந்த லூசிஃபருடைய ஆளுகை இருக்கிறது. பரலோகத்துல அவனுடைய ஆளுகை இல்லை. பாருங்க, இதுக்காக தான் ஆண்டவரை வசனப்பட்டு ஐயோ தேவ தூதர்கள் படிச்சேன், ஆண்டவர் உள்ளம் உடைக்கப்பட்டுச்சு. அவனுக்குள்ள என்ன வந்துச்சு, பெருமை வந்ததுனால
ஆண்டவர் வேசனப்பட்டாரு, ஏன் நம்ம தேவ தூதரை படிக்கணும், நம்ம போல ஒரு மனுஷனை நம்ம படிக்கலாம்ல, படிச்சாக்கா அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண அந்த பெருமை வராது என்று சொல்லி தன்னுடைய சாயல தம்முடைய ரூபத்தின்படி ஆண்டவர் ஆதாம படிக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் திங்க் பண்றாரு. அப்பதான் அந்த பிளானே வெளியே வருது. இப்போ ஆதியாகமம் 2ஆம் வசனம் சொல்லுது என்னது, ஒழுங்கினமா இருந்துச்சு, எல்லாமே ஆண்டவர் ஒழுங்குபடுத்துறாரு. அப்பனா என்னன்னா God recreated the earth. அவர் ரீக்ரியேஷன் பண்றாரு. ஏதோ சரி இல்லாததுக்கு அதை சரிப்படுத்துறாரு. தண்ணி இல்லாததுக்கு தண்ணியை வைக்கிறாரு, பூமியில லேண்ட் வைக்கிறாரு, செடிங்க உருவாக்குறாரு, எல்லாமே ஒரு ஒன்னா சொல்லினே வராரு. அதை ரீக்ரியேட் பண்றாரு. எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு வெள்ளத்தினால, இது ரீக்ரியேட் பண்றாரு. இது எங்க போட்டுக்குது பைபிள்னா, பைபிள் இது போடப்படல. நீங்க நல்லா ஹீப்ரூ பைபிள் நீங்க வாசிச்சீங்கன்னா இதுக்குரிய அர்த்தத்தை நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. ரொம்ப ஆழமான சத்தியம் இது. இப்படி இந்த சம்பவத்தினால்தான் பூமி ஒழுங்கினமா, பூமி வெறுமையா மாறிச்சு. ஆண்டவர் என்ன திருப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை புதுப்பிக்கிறாரு. ஆண்டவருக்கு இந்த ஏஞ்சல்ஸ் மேல கொஞ்சம் மன வேதனை. ஏன்னா இவங்க கீழ்ப்படியாம ஒரு பெரிய சேனையே அவங்களோட பிதா விட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் கீழே தள்ளிட்டாரு. சரி, ஆண்டவருக்கு மனஸ்தாபாயிட்டு ஆண்டவர் மனுஷனை படிக்கலாம், தன் சாயல என்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை படிக்கலாம், அப்பதான் மனுஷனை படிக்கணும்னு சொல்லி என்ன வருது. இந்த லூசிஃபருக்கு மனுஷனை படிச்ச உடனே பயங்கர எரிச்சல். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளேஸ் வேற யாருக்குன்னா கொடுத்துட்டீங்கன்னாக்கா, ஹஸ்பண்டோ மனைவியோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிளேஸ் அன்பை வேற யாருக்கு கொடுத்துட்டீங்க, சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்கவே முடியாது இல்லைங்களா? அதே போல் தான் லூசிஃபர் கொடுக்குற இடம் ஆண்டவர் யார் தம்ம கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கும் எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பாருங்க, ஏஞ்சல்ஸ்க்கு சாவே கிடையாது தெரியுங்களா? மனுஷன் சாவா, ஏஞ்சல்ஸ்க்கு சாவு இல்லை. ஏஞ்சல் சாவ முடியாதுமா, கட்டி பாதளத்தில் ஆண்டவர் போடுவாரு. அந்த நரகத்தை ஆண்டவர் படிச்சிருந்தே காரணம், பிசாசுக்கும் அவனுக்கு அவன் கூட இருக்கிற கூட்டத்தாருக்கு தான் அந்த நரகத்தை ஆண்டவர். மனுஷனுக்காக ஆண்டவர் உண்டாக்கல. ஆனா யார் போய் நிற்கிறது நரகத்துக்கு ஜாஸ்தி? மனுஷன் தான் இழுத்துன்னு போய். ஏன்னா அவனுக்கு வைத்தறிச்சல். எனக்கு கொடுக்க வேண்டிய பிதாவனை, எனக்கு கொடுக்க வேண்டிய பிளேஸை மனுஷனுக்கு கொடுத்துட்டேன்ல, அந்த மனுஷனை என் பக்கமா நான் இழுக்குவேன்னு சொல்லி இன்னைக்கும் அவன் போராடி கொண்டு இருக்கிறான். பாருங்க, நான் யோசித்தேன் ஒரு வேலை, என்னுடைய தாட் இது. ஆண்டவர் நினச்சிருந்தா லூசிஃபரை ஒரே நிமிஷத்தில் அழிச்சிட்டுக்கலாம், கரெக்டுங்களா? ஆனால் எவ்வளோ இறக்கம் உள்ள தேவனுங்க. லூசிஃபர் மேல் கூட இறக்கம் காண்பிக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவருக்கு அழிக்க வல்லமை இல்லைங்களா? இருக்குது. ஆனால் அழிக்க ஒரே நிமிஷத்தில் அழிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அழிக்காம, அது கூட என்னது, நான் படித்த ஒரு தேவ தூதன் தான் சொல்லிட்டு அந்த இறக்கத்துல விட்டுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி தேவ தூதர்கள் ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டதுனால்தான் கீழே விழுந்து இப்படி பூமி நாசம் ஆயிடுச்சு. ஆண்டவர் திருப்பி அதை ரெடி பண்றார். இப்போ தேவ தூதர்கள் பாருங்க, விசேஷமா பரலோகத்துல தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? நிறைய விதமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாஸ்டர் நான் நினைக்கிறேன் நிறைய விதமான தேவ தூதர்கள் பற்றி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னன்னாக்கா, ஹவு டு அட்ராக்ட் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, இல்லை ஏஞ்சல்ஸை எப்படி உங்களால் பார்க்க முடியும்? எத்தனை பேர் ஏஞ்சலை பார்த்துருக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமாம் சொல்லு. எத்தனை பேர் ஏஞ்சலை பார்த்துருக்கிறீங்க? கையை உயர்த்துக்கல, தைரியம் கையை உயர்த்துக்கல. ஏன் தேவத்தூர் பார்த்தது இல்லைங்களா? ஆண்டவர் நிச்சயமா அவங்களை பார்க்க செய்வாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஏஞ்சல் என்கவுண்டர் எப்படி தான் ஆச்சுங்க. நான் காலேஜுக்கு போயிருந்தேன். அப்போ என்சிசி கேம்புக்கு இங்கே நடத்துவாங்க. இங்கே ஜிவிஐடி அப்போது இருந்துச்சு முன்னே. அங்கே தான் வந்து என்சிசி கேம்ப் முடிச்சுட்டு ட்ரெயினில் தான் ஏறி என்ன பண்ணுவேன், பெமல் நகரில் இறங்கிடுவேன். அந்த பெமல் நகரில் இறங்கிட்ட ட்ராக் மேலேயே நடந்துன்னு போவேன். எங்கள் வீடு வந்துட்டு விஜயநகரில் இருந்துச்சு. அந்த ட்ராக் மேலேயே நடந்துன்னு போயிட்டாக்கா எங்கள் வீடு வந்துடும். அப்படியே ஈஸியாக போயிடலாம்னு சொல்லிட்டு ட்ராக் மேலே நடந்துட்டு இருக்கிறேன். அப்போ என் கையில் வந்துட்டு நோக்கியா ஃபோன் இருந்துச்சு. பார்த்துக்கிங்களா, அந்த காலத்து நோக்கியா ஃபோன் ஃபஸ்ட்டு வந்து அந்த நோக்கியா ஃபோனு பட்டன் ஃபோன் இருந்துச்சு. அதை வச்சு என்ன பண்ணேன், சரி ஏதோ ஒன்று போயிட்டுக்கலான்ட்டு காலேஜில் இன்ட்ரெஸ்ட் ஃபோன் புதுசாக வந்துக்குது அது சொல்லிட்டு அதில் பார்த்து நான் அப்படியே போயின்னு இருந்தேன். அந்த ட்ராக் மேலேயே நடந்துன்னு போயின்னுக்கிறேன். ட்ராக் மேலே நடந்துன்னு போயின்னுக்கிறேன். பார்த்தா ட்ராக் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அங்கே ஜல்லிக்கல் போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய நடுவில் என்ன வரும், அந்த ராட் மாதிரி வரும். அந்த சிமெண்ட்ல பண்ணி வச்சிருக்கிற ராடு வரும், மிச்சம் கல். நீங்க கால் வச்சா கிளீனா தெரியும், அந்த ராடு தெரியும். அந்த கல் மேல் நடுக்கும் போது உங்களுக்கு உணர்வு தெரியும் கிளீனா. அப்படியே நடிச்சுன்னு கால் வச்சுன்னு போயினே இருக்கிறேன். இந்த போன் நோனி போயினே இருக்கிறேன். போயினோடனே திடீர்னு நான் கால் வைக்கிறேன், பெட்டு மறிக்குது. என்ன பெட்டு மாதிரி, ரெண்டாவது காலுக்கு பெட்டு மறிக்குது. சரின்ட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தாக்கா 2 ட்ராக் ஒண்டி தான் இருக்குது, ஒரு பெரிய பள்ளங்குது.
அந்த பள்ளத்தில் அங்கே ஒரு ஜல்லிக்கல்லு இல்லை, ஒன்று அந்த சிமெண்ட்ல பண்ண அந்த ராடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் பெரிய பள்ளம், இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. தெரியாமல் நான் கால் வச்சுட்டு இருக்கிறேன் தெரில. ஆனால் எனக்கு எப்படி தான் நடந்தேன், பெட்டு மேல் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட்டு என்கவுண்டர் தேவ தூதர் என்னை பாதுகாத்து. அன்றைக்கி இருந்துச்சு நான் அந்த பொதாரில் கீழே போய் விழுந்துருப்பேன். மேலே ஹைட்டில் இருக்கிறேன், பொதாரில் கீழே போய் விழுந்து அன்றைக்கி உயிரே போயிட்டு இருக்கோம். ஆனால் தேவ தூதர் ஆண்டவர் அனுப்பி காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏஞ்சல்ஸ் இருக்கிறது உண்மைங்க. தேவன் இருக்கிறது எப்படி உண்மைனாக்கா, ஏஞ்சல்ஸ் இருக்கிறது உண்மை. அல்லேலூயா. நிறைய வாட்டி ஆண்டவர் தேவ தூதரை அனுப்பி ஆண்டவர் என்னை சந்திச்சிருக்கிறாரு. தேவ தூதர் இருக்கிறாங்க. அவங்க ஹவு டு அட்ராக்ட் ஏஞ்சல்ஸ் பாருங்க. தேவ தூதரை உங்களை இன்விசிபிளாக பண்ண முடியும் தெரியுங்களா? பிசாசு அழிக்கும் போது பிசாசு கண்ணுக்கு நீங்கள் தெரியவே மாட்டீங்கம்மா. நடக்குங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிசாசு கண்ணுக்கு நீங்கள் தெரிய மாட்டீங்க, உங்களை இன்விசிபிளாக பண்ணிடுவார். பேதுரு பாருங்க, சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க. ஒரு தேவதூதர் வந்து சொல்றாரு, தட்டி எழுப்பி ஏஞ்சிக்கப்பா வெளியே போகலாம். அவர் என்ன பண்றாரு, தூக்கம் கேட்குறாரு. ஆனாலும் போறாரு. 3 காவல் போட்டுக்காங்க. சாதாரண காவல் இல்லை, ஜெயிலில் 3 காவல் தாண்டி தான் போனோம். செயின் அப்படியே அவர் கட்டி வச்சிருக்க செயின் தானா அறுந்து கீழே உழுது. அந்த சிறைச்சா அப்படியே எத்தனோ சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுங்க, அங்கே தூங்கினுங்கிறாங்க. அவன் கண்களுக்கெல்லாம் ஆண்டவர் மறிச்சிட்டார் பேதுருவேன். அல்லேலூயா. 3 காவலை தாண்டி வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு தேவதூதர் என்ன பண்ண மறைஞ்சி போயிடுறாங்க. பாருங்க, நம்மளை காப்பாற்ற, நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆண்டவர் தேவ தூதர்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு கூட நம்ம என்ன ஆகணும், கனெக்ட் ஆகணும். அந்த ஸ்பிரிட் வேர்ல்டு கூட நம்ம கனெக்ட் ஆக ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை தேவ தூதரே வந்து எனக்கு கொடுத்தாரு. நம்புறீங்களா? ஒரு தேவ தூதர் சொல்றாரு, நான் புக்கில் வச்சு எழுதினேன். அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு தேவதூதன் வந்து நிறைய டைம்ல மெசேஜ் கொடுக்கும் போது சில டைம்ல ஆண்டவர் தேவதூதர் அனுப்பிச்சு ஃபுல் மெசேஜ் கொடுப்பாருமா. நான் A to Z என்ன பண்ணோம், என்ன பாட் பண்ணோம், எல்லாமே A to Z கொடுத்துருவாரு. அதை அப்படியே எழுதின்னு வந்து என்ன பண்ணுவேன், அதே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சில டைம் என்ன பண்ணுவேன், பிரசங்கத்தை ஆரம்பிக்கவே முடியாது. இப்போ கூட பிரசங்கத்தை ஆரம்பிக்க முடியல. வெறும் இந்த இன்ட்ரடக்ஷன் தான் போயினுக்குது. கர்த்தர் நல்லவர். இன்னும் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு தெரில. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டா சரி. இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கணும், இந்த ஆவிக்குரிய உலகத்தை குறித்து உங்களுக்குள்ள அந்த தாகம், அந்த வாஞ்சை இருக்கணும். முதல் காரியம் வந்துட்டு, யாருக்கு வந்துட்டு தேவ தூதர்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு நெருங்கின ஐக்கியம் இருக்கிறவங்க மாத்திரம்தான் தேவ தூதர் வந்து சந்திப்பாங்க. பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என் நண்பன் சொல்றாரு, சிநேகிதன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. நிறைய வேர்ஸ் எடுத்து வந்துக்கிறேன், அதெல்லாம் சொல்ல டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். யாக்கோபு 2:23. Thank you Lord. Rabba shagada rabba kaba. Thank you Lord. Rabba shikata rabba. Niyantura mahashikederiyaka. Reba rabba shikederiyaka. Thank you Lord. அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். தேவனே பார்த்து சொல்ற, நீ எனக்கு சிநேகிதன். அப்போ ஆபிரகாமுக்கு தேவனோடு கூட நல்ல உறவு இருந்துச்சு. அதனால்தான் ஆபிரகாமை தேடி 2 தேவதூதர்களும் தேவனும் மனுஷ ரூபத்துல வராங்க. பாருங்க, தேவதூதர் மனுஷ ரூபத்துல கூட வர முடியும். வர்றாங்களா? ஒரு டைம்ல என்ன சொல்லிட்டேன், மேரேஜ் ஆகி கொஞ்சம் முன்னாடி தான் நினைக்கிறேன், நான் எங்கள் ஒய்ஃப் கிட்ட திடீர்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நிறைய ஏஞ்சல்ஸ் மூவி தாசி பார்ப்பாங்க. ஏஞ்சல்ஸ், அந்த ஏஞ்சல் டிவியில் வர அந்த ஏஞ்சல்ஸ் மூவிஸ் எல்லாம் தாசி பார்ப்பாங்க. ஒரு டைம் சொல்லிட்டேன், நான் மனுஷன் கிடையாது, நான் தேவ தூதன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதை பார்த்துக்கலாம், அப்படியே நம்பிட்டாங்க அவங்க. ஐயோ நீ தூதலாம், ஐயோ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டேன், இவ்வளோ நேரம் இது பண்ணி போயிட்டேன். நிஜமா நான் தேவ தூதனுமா, நான் மனுஷ ரூபத்தில் உங்ககிட்ட வந்துக்கிறேன், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு என்ன பண்ணுறேன், நான் போயிடுவேன் அப்படின்ட்டேன். அப்புறம் பார்த்தா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு தேவதூதர் இவரு மனுஷன். நம்மளால நம்பர் கூட என்ன சேவ் பண்ணி வச்சிருப்பாங்களா, ஏஞ்சலும் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாளா நான் சொல்லிட்டேன், அதை நம்பிட்டாங்க அவங்க. தேவதூதர் பாருங்க, அந்த மாதிரி மனுஷன் கூட தேவதூதர் கூட மனுஷ ரூபத்தில் ஆண்டவர் வருவார்.
ஆபிரகாம் கூடார வாசல்ல இருக்கும்போது 2 தேவதூதர்களும் ஆண்டவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, மனுஷ ரூபத்துல வந்து என்ன பண்றாங்க, அந்த சைடு கிராஸ் ஆகுறாங்க. அப்ப ஆபிரகாம் போயிட்டு என்ன பண்றாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன், நீங்க சாப்பிட்டு தான் போகணும், நீங்க அப்படியே போகக்கூடாது, உங்களுக்கு நான் தண்ணி வார்க்கிறேன், உங்களுக்கு நான் நல்லா கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு போய் நல்லா சமைச்சு வந்து அவங்களை சாப்பிட்டு வச்சிடறாரு. சாப்பிட்டு வச்சுட்டு அப்புறமா 2 பேரும் அம்மா தேவதூதர் என்ன பண்றாங்க, 2 தேவதூதர் அப்படியே வந்துட்டு சோதம் குமரா கழிச்சு அப்படியே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு வேலை கொடுத்துருக்குற ஆண்டவர், சோதம் குமராவரே அழிக்குமா. ஒரு தேசத்தை அழிக்கிறது கூட தேவதூதர் வல்லமை இருக்குது. நம்புறீங்களா? எதுவுமே நம்புறீங்க? ஒரு தேசத்தை கூட அழிக்க தேவதூதருக்கு ஆண்டவர் அதிகாரம் வல்லமை கொடுக்குவார். 2 தேவதூதர் அனுப்பிச்சார் ஆண்டவர், போய் நீங்க என்ன பண்ணுங்க, அழிச்சிருங்க, பாவம் வந்து எட்டிடுச்சு. ஆனா ஐயோ இந்த விஷயத்தை ஆபிரகாம் என் சிநேகிதனுக்கிட்ட நான் சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு, அப்பா நான் சோதம் அழிக்க போறேன். அப்பதான் ஆபிரகாம் என்ன பண்றாரு, தேவனோடு கூட நெருங்கி ஐக்கியத்தை நீங்க வைத்தீங்கன்னாக்கா நிச்சயமா சொல்றேன், தேவ தூதர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து சந்திப்பாங்க. தேவ தூதர்களை உன்னால பார்க்க முடியும், தேவ தூதர் பேசுறதை உன்னால கேட்க முடியும், அந்த ஆவிக்குரிய உலகத்தோடு உங்களை கனெக்ட் ஆக முடியும். எப்போதுனாக்கா ஆபிரகாம் போல தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை நீங்க வச்சுக்கும் போதுதான். எத்தனை பேர் இயேசுவோடு கூட நெருங்கி வாழ ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட நெருங்க அவர்கிட்ட கிட்ட சேர ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சில டைம்ல தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாரு. எத்தனை பேர் தேவ தூதர் பார்க்கணும், என்கிட்ட வந்து பேசணும் ஆசைப்படுறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா, அப்படி அவனை நினைச்சீங்கன்னாக்கா தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு என்ன ஐக்கியத்துக்குள்ள நீங்க போயிடுங்க. அவர் அப்பா, நம்ம பிள்ளைங்க தான், அது மாறாது. ஆனா எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறீங்க அது வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நெருங்க. யார் தரமா நெருங்குவாங்க? ஏஞ்சல்ஸ் உங்களை நெருங்கிடுவாங்க. அல்லேலூயா. ஏஞ்சல்ஸை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏஞ்சல் பேச ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாரு, எங்க ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும். சில டைம்ல மெசேஜ் கொடுப்பாரு, சில டைம்ல பிளான் எடுத்துன்னு வந்து கொடுப்பாரு, எந்த ஊழியக்கார கூப்பிடணும் கூட சொல்லுவாரு. பேதுருக்கு யார் தம்மா இன்விடேஷன் கொடுக்கறது? தேவதூதன் வந்து கொர்நேலியு கிட்ட சொல்றாரு, யாரை கூப்பிடணும், நீ யாரை கூப்பிடணும்? பேதுரு வந்து உன் வீட்டில் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கொர்நேலியு கிட்ட தேவதூதன் சொல்றாரு. அப்போ ஒரு பிளானை கூட தேவதூதன் வந்து கொடுக்கிறாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து ஆண்டவர் மரியாளோடு கூட வந்து பேசுறாரு. ஆண்டவர் பல காரியம் செய்யறாரு. பாருங்க, எந்த குழந்தை வயிற்றுலன்ட்டு தேவதூதன் வெளிப்படுத்துவாருங்க. அல்லேலூயா. நாங்கள் 2 பேர் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, முதல் குழந்தை ஆண் குழந்தை. தேவ தூதரை கூட பேர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பேர் ஏனோக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ, எனக்கு ஒரு சந்தேகம், இல்லை ஃபேமிலி உலகத்துக்கே சொல்லிட்டேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பையன் வரப்போறான், பேர் ஓட்டி யாரு ஏனோக்குன்ட்டு அப்பயே பேர் வச்சிட்டோம். அம்மா சரி, அந்த டெலிவரி டைம்ல, அந்த கன்சீவ் டைம்ல எனக்கு ஒரு யோசனை, ஒரு பொண்ணு கொள்ள மதிச்சுன்னா அப்படின்னு யோசனை. இல்லை தேவத்தை சொல்லி இந்த மிஸ் ஆவாது பாதகா என்ன கொள்ளலே தெரியல, இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபோன் மேல் ஃபோன் பண்ணுகிற, எக்ஸாம் டியூட்டியில் இருக்கிற, என்ன குழந்தைனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அப்போ சரி நான் போகிறேன். போனவொன்னே அப்போ தான் எல்லா மாமாங்கெல்லாம் திட்டுறாங்க, என்னது வா குழந்தை இங்கே துடிச்சுன்னுக்குது, நீ எக்ஸாம் டியூட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டு வாங்கிட்டு குழந்தை பார்க்கலான்னு போய் பார்க்குறேன். அப்போ தான் பார்க்குறேன், ஐயோ குழந்தை ஏன் போலையே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு எத்தவொடனே என்ன பார்த்தேன், ஆனா பொண்ணை தான் பார்த்தேன். அப்பதான் தேவ ஆண்டவர் சொல்லி இந்த ஆண்ட வாக்குறதை நிறைவேற்றிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேரை கூட பாருங்க, ஆண்டவர் பேரை கொடுப்பாரு. 2வது கூட பேர் கொடுத்துட்டுக்கிறாரு. நம்புறீங்களா? அல்லேலூயா. கூடிய சீக்கிரம் வர போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி தெரியும் பிரதர்? ஆவிக்குரிய உலகத்துல கனெக்ட் ஆயிருக்கும் போது தான் தெரியும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நெருங்கி வாழும் போது தான் அது தெரியும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட பழகும் போது தான் தெரியும். அல்லேலூயா. இந்த பூமியில ஒரு ஆசை இல்லைங்க, அந்த இயேசு போல ஒரு லவர் இந்த உலகத்துல யாரும் கிடைக்க முடியாது. அவரை போல ஒரு நண்பர் யாரும் கிடைக்க முடியாது. அவரை போல ஒரு மனவாள நம்மளுக்கு யாரும் கிடைக்க முடியாது. அவரோடு கூட நீங்க உறவாடும் போது, அவரை நீங்க நேசிக்கும் போது, அவரோடு கூட நீங்க பழகும் போது, தேவ தூதர்கள் அப்படியே வந்து இறங்கிடுவாங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய உலகம் திறக்கப்பட்டுடும், வானம் திறக்கப்பட்டுடும். தேவ தூதர் உங்கள்கிட்ட இறங்கி ஏறி அடிக்கடிக்க என்ன பண்ணுவாங்க, இறங்கி ஏறி போவாங்க. எங்க பத்தி சொல்லுக்குது வேதத்துல? நிறைய வேர்ஸ்க்குது, 50-100 வேர்ஸ் எழுதி வந்துட்டு. ஆனால் கொடுக்க டைம் இல்லை. எங்க சொல்ல அடிக்கடிக்கு வருவாரா? எப்போ நான் ஒரு டைம் தான் வருவார், இல்லை அடிக்கடிக்கு வர போட்டுக்கிறேன்.
அதே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. தேங்க்யூ லோரா பஹாஷகதரமா ரேகேதரே பஹதர பஹாஷகதர. தேங்க்யூ லோரா பஹாஷகதரபா. தேங்க்யூ லோ. ஐம்பதாம் வசனங்களா? 51 வாசிங்க. தேங்க்யூ லோ. அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து இறங்குகிறதையும் நீங்க இது முதல் நீங்க காண்பீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்ட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இந்த நாள்ல இருந்து your heavens will be open. உங்களுக்கு ஆவிக்குரிய உலகம் திறக்கப்பட்டடும். இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அந்த ஆவிக்குரிய உலகம் திறக்கப்பட்டது. நீங்க யாரை பார்க்க முடியும்? தேவதூதர் இறங்குறதும் ஏறுறதும் நீங்க பார்க்க முடியும். என் வாழ்க்கையில நிறைய டெஸ்ட் பண்ணிக்குது, ஆனா சொல்ல டைம் தான் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனோ காரியத்தை ஆண்டவர் ஊழியத்தை வச்சு பேசினது தேவ தூதர் மூலியமா தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. சில டைம்ல எத்தனோ பிசாசுகளை என்னை வந்து நெருக்க பார்த்துருக்குது. தூங்கின்னு இருப்பேன், எத்தனோ பிசாசு ஓட்டி வந்திருப்பேன். தூக்கத்தில் படுத்துனுக்கிறேன். ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நிறைய பிசாசு ஓட்டிட்டு வந்துட்டு படுத்துட்டுக்கிறேன். 3 மணிக்கு டயர்டாக படுத்துட்டுக்கிறேன். 3 மணிக்கு பெட்லேருந்து அப்படியே ஏஞ்சி நின்றுங்கிறமா. டைரெக்டாக தூக்கத்துலேருந்து யாருன்னா அப்படியே ஏஞ்சி நிற்க முடியுங்களா? படுத்துனும் போது என்ன பண்ணுவோம்? ஏஞ்சி உட்காருவோம். என்ன பண்ணுவோம்? நம்ம ஏஞ்சிக்கும் போதே கண்ணெல்லாம் மங்களா தெரியும். அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு என்ன ஆகும்? 12 மணி நேரம் ஆகும். என்ன பண்ணுக்கிறோமா? நம்ம தூங்கினுக்கிற இன்னும் அந்த முழிப்பு வராது. கண்ணே சரியா தெரிய மாட்டேங்குதுமா, மூளை சரியா ஓட மாட்டேங்குது. அப்படிதான் அந்த நிலைமை இருப்போம். ஆனால் அன்னைக்கு கரெக்டாக என்ன ஆச்சுன்னா, நான் படுத்துன்னு இருந்தேன். ஆனால் என் உள்ளான மனுஷன் கிளீனாக தெரிஞ்சிச்சு. ஜன்னல் கிட்ட வந்து ஒரு ஆவி, ஜன்னல் பக்கத்தில் தான் படுத்துன்னு இருந்தேன். ஜன்னல் கிட்ட ஒரு ஆவி என்னை அட்டாக் பண்ணி கிராஸ் பண்ணிச்சு. நான் துரத்துன அதே ஆவி வந்துட்டு என்கிட்டே வந்துட்டுக்குது. அது கிராஸ் ஆகும் போது திடீர்னு ஏச்சு நின்றுட்டு ரா காதா ராமா ஷா காதா ராபா காபா அப்படி ஜோம் பண்ணுந்தேன். ஆமாம், பக்கத்தில் ஃப்ரெண்டு என்ன பண்ணாரு, இல்லை என்ன பதாச்சு, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜபத்தில் கொண்டா ஜபன்ட்டு அந்த ஆவியை துரத்திட்டு மீனுமா பார்த்துட்டேன். இதுதான் ஸ்பிரிட். தூங்கி இருந்தால் கூட ஸ்பிரிட் வேர்ல்டோட கூட கனெக்ட் ஆகிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் ஸ்பிரிட்டோட கூட கனெக்ட் இருந்தா, அந்த ஆவிக்குரிய உலகத்தில் கனெக்ட் இருந்தா, ஆண்டரோடு கூட நெருங்கி ஐக்கியம் இருந்தா, உலகத்தில் வந்த அத்தனை பிசாசுகளோ உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுமா. பூமியில் இருக்கிற ஒருவன் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நெருங்க ஆரம்பிங்க, ஆண்டவரோடு கூட பழக ஆரம்பிங்க. யோவானை குறித்து சொல்லுது, அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். எங்க சாய்ந்து கொண்டிருந்தானா? மார்பில். எத்தனை பேருக்கு ஆசை? எனக்கு ஆசைப்பா. அதனால தான் ஒரு பாட்டு அது அடிக்கடி நான் கடையில் உட்காந்து பாடினிருப்பேன். மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. கடையில் அந்த பாட்டு பாடிக்கணும். அப்படியே அவர் கணக்கில் என்ன பண்ணுவேன்? அப்பா மார்பில் சாய்ந்துன்னு கற்பனை பண்ணிருப்பேன். அல்லேலூயா. கற்பனை பண்ண 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 ரியலாக மார்பில் சாயிற மாதிரி அந்த பிரசன்ஸ் அப்படியே வந்து இறங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுல மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன் யோவான். வெளிப்படுத்த விசேஷம் முழு புக்கை யார் தம்மா சொல்லி தராங்க? தேவ தூதர்கள் வந்து சொல்லி தராங்க. முழு புக்குமா ரெவல்யூஷன் நடக்க போற காரியங்கள், அத்தனை காரியங்களும் ஹோல் ரெவல்யூஷனை யார் தம்ம வெளிப்பாடு கொடுக்குறாங்க? தேவதூதன் வந்து சொல்றாரு. இவர் புக்கை எழுத்து அப்படியே எழுதுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த பெரிய வெளிப்பாடு, அந்த பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாருங்க? யாருக்கு கொடுத்தாரு? யோவானுக்கு. ஏன் தெரியுங்களா? ஏன்னா மார்பில் அவர் சாஞ்சி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நெருங்கி இருந்தார். அல்லேலூயா. அவர் எந்த நிலைமையில் இருந்தால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார். இவர் பிடிச்சி கொதிக்கிற எண்ணெய் தெரியுங்களா? கடாய், ஒரு பெரிய கடாயில் கொதிக்கிற எண்ணெயில் இவரை போடுறாங்க. என்ன கொதிக்கிற எண்ணெயில் இவரை போட்டு எடுத்தோம். இவர் என்ன பண்ணல? சாவ முடியாது. கண்ணு 2 பிடிங்க எடுத்துட்டு பத்துமே அந்த தீவில போடுறாங்க. அவருக்கு 2 கண்ணு இல்லாம
ரெவல்யூஷன் எழுதும்போது அவர் 2 கண்ணு இல்லாம தான் எழுதினார். சரித்திரம் சொல்லுது 2 கண்ணு இல்லாம இந்த முழு ரெவல்யூஷன் எழுதினவர். ஏன்னா தேவ தூதர் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் எழுதினார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு எந்த ஒரு அப்போஸ்தலனுக்கும் கிடைக்கல. நடக்க போற காரியம், லூசிபர் கடைசியில் யுத்தம் எப்படி நடக்க போகுது, எப்படி கடைசி காலம் வரப்போகிறது, எப்படி அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி வரப்போகிறது, எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுப்பா. சில டைம்ல ஆவில என் தேவதூதர் வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. எங்கன்னா பரலோகத்துக்கு இல்லை, நடு வானத்துக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. அங்கே சில பயங்கரமான ஆவிகளை ஆண்டவர் காட்டுவார், தேவதூதர் காட்டுவார். தேவதூதர் சொல்வார், என் கூட வா அப்படின்னு சொல்லுவார். போயிட்டு உருவின பட்டயத்தோடு ஒவ்வொரு ஆவிகளை வெட்டி அழிக்கிறதும் ஒரு பெரிய யுத்தமே அந்த பரமண்டலத்தில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நேரம் ஜெப நேரத்தில் நான் ரூமுக்குள்ளேயே இல்லை, என்னுடைய உள்ளான மனுஷன் அங்கே இருந்துட்டு தான் திருப்பி வரும். அல்லேலூயா. இயேசு கூட நெருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. இயேசுவோடு கூட நீங்கள் நெருங்கி இருக்கும்போது தான் தேவ தூதர்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியம் இருக்குது, ஆனால் எனக்கு ஷேர் பண்ண முடியாது. ஆனால் தாமே உதவி செய்வாரா? சரி, ஏன் சின்ன நம்ம செபிக்கலாம். எத்தனை பாரு எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு ஆண்டவங்களை தொட போறாருமா? நீங்கள் வந்த வண்ணமா